எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் தடுமாற்றமான மாதமாக, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய மாதமாக தான் வந்திருக்குங்க நண்பர்களே. 88 பாயிண்ட் இப்போ இன்னைக்கு நிஃப்டி டவுன். இது எதனால் அப்படின்னா, அந்த உக்ரைன் ரஷ்யா வார்னுடைய பதட்டம், திடீர் பதட்டம் வந்ததுனால தான் இப்போ சமீபத்தில் 2-3 நாளாக மார்க்கெட் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் பல பேர் சந்தோஷம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற ஐபிஓ கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் கூட இன்னொரு லீடிங்கில் இருந்த ஐபிஓ, அதாவது இந்த சம்பவ் ஸ்டீல் டியூப்ஸ் அப்படின்ற ஐபிஓவும் கிடச்சிருந்தது. இதனால் என்னாச்சுன்னா, அவங்களுக்கு டபுள் கொண்டாட்டம். ஒன்று, அந்த ஹெச்டிபிஎஃப்எஸ் 13% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு லிஸ்டிங் ஆன அன்றைக்கி. இது எல்லாத்துக்குமே நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கு, அப்ளை பண்ண நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கு. அதனால் இது பெருவாரியான சந்தோஷம். இந்த சம்பவ் ஸ்டீல் டியூப்ஸ் அதை விடவும் அதிகமாக 19% அதிகமாக லிஸ்ட் ஆகி க்ளோஸ் ஆகியிருந்தாலும், இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஐபிஓவும் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது பெரிய அளவில் லிஸ்டிங் ஆயிருந்தாலும் மகிழ்ச்சி என்பது ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கு. பட் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மிகவும் அற்புதமான மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு நண்பர்களே. டாடா குரூப்லேயே பல பங்குகளை எடுத்திருந்தாலும், அது எடுத்த பங்கு அருமையான லாபம் என்பது கொடுத்துருக்கணும். அருமையான இவர் ரொம்ப மச்சக்காரருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த டாடா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா, அது ரிவர்சல் போட்டு பிக்கப் ஆகி மறுபடி பிரேக் டவுன் ஆகலை, மறுபடி தொடர்ந்து ஏறி அவன் பாட்டு கிட்டத்தட்ட 40% ஏறிட்டான்னு வச்சுங்களேன். ஆனால் அதே சமயத்தில் வேறொரு பங்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு எடுத்துங்களேன். எல்லாமே நம்பர் தான், கடைசியில் பார்க்க போனால் எல்லாம் உலகமே நம்பர் தான். அந்த வகையில் இந்த ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா, மச்சம் வேணும்னே மச்சம் அப்படின்ற மாதிரி அவன் மிகவும் அருமையாக ஒரு ரெக்கவரி, சேம் பேட்டர்ன் இந்த டாடா கம்யூனிகேஷன்ஸ் மாதிரியே இவனும் ஒரு ரிவர்சல் அப்படின்றது போட்டான். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்துட்டு மேலேயா கீழேயான்னு மறுபடியும் அங்கிருந்து ஒரு ஏற்றம் என்பது ஏறிட்டான். ஆனால் ஏனோ ஒரு காரணத்தினால இந்த ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னுமே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே அவன் ஏறிட்டான். பட் அதுக்கப்புறம் இன்னுமே ஏறாமல் இருக்கான். எதனால்? அவனுக்கு இன்னும் நல்ல நேரம் வரல, ஜூலை மாதத்தில் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிச்சு உட்கார்ந்துருக்கானா இல்லது என்ன அப்படின்றது புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. ஸோ இந்த பங்கு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியை உருவாக்குமா? கீழே பார்த்தோம்னா 48 ரூபா, எங்கே ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 20 ரூபா கீழே இருக்குது. அதே மாதிரி மேல் நோக்கி பார்த்தோம்னா இந்த பங்கெல்லாம் ஏற்கனவே 100 ரூபாயை தாண்டின பங்கு தான். அவ்வளவு கூட நீ வர வேண்டாம்ப்பா, ஒரு 88 ரூபா ஒரு நல்ல நம்பர், அந்த அளவுக்காவது நீ வருவியா அப்படின்ற மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பங்கு ஏறணும்னு நினச்சானுங்கன்னா அவனுக்கு பாட்டு கடகடன் ஏறிடுவானு. வெறும் 10-15 நாளில் அவங்களுடைய ஜோலியை முடிச்சிருவாங்க. ஒன்றுமில்லை, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்கு இதே மாதிரி தான், ஈக்விட்டாஸ் ஃபினான்ஸ் பேங்க் மாதிரியே மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு, கிட்டத்தட்ட இந்த பங்குமே ஒரு 2 மாதமாக எந்த விதமான முடிவும் எடுக்காமல் அப்படியே ஒரு 67-70 ரூபாயிலே இருந்துட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா அப்புறம் அங்கேருந்து 10% ஏறிட்டான். இப்போ இதனுடைய 77 ரூபாய், சமீபத்தில் வந்த லோ 50 ரூபாய். இனி 50 ரூபாய்க்கு கிடைக்குமா? என்னதான் பாத பூஜை பண்ணாலும் சரி இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு, அல்லது வேறு ஏதாவது விளக்க பூஜை பண்ணாலும் இம்மிடியேட்டாக 50 ரூபாய்க்கு உழுகுமா அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வச்சுருக்கக்கூடிய ட்ரேடர்கள் பல பேர் ஒரு மாதிரி, ஆண்டவா எங்களை எப்படியாவது காப்பாற்றி விடு, மற்றவங்கெல்லாம் டெசிஷன் எடுத்து ஏறுறாங்க, இந்த பயம் மட்டும் ஏன் 2-3 மாதமாக ஒரே இடத்துல கோந்துருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்னொரு மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேன்கைண்ட் ஃபார்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் நடக்குது. இவன் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டுமா அல்லது கீழே விழுமான்னு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. மார்க்கெட் பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன்லாம் 2600ன்னு இங்கிருந்து கிட்டத்தட்ட 10% தள்ளி ஒரு உச்சத்தை தொட்டவன் தான். அதே மாதிரி மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் ஒரு 10% தூரமாக ஒரு 2100 அப்படின்றதையும் தொட்ட பங்கு தான் இந்த மேன்கைண்ட் ஃபார்மா. ஸோ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி ட்ரேடர்களை சந்தோஷப்படுத்துமா அல்லது இன்னொரு புது என்ட்ரியாக 2100 வரைக்கும் போயிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் மறுபடியும் யோசிப்போம், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வரதா அல்லது இன்னொரு புது லோ போவோமா அப்படின்ற மாதிரி எதுவுமே நிறைய ட்ரேடர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீ என்ன பண்ணுறது, சப்போர்ட் அப்படின்ற இடத்துல
சில பேர் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறாங்க, அல்லது எஸ்ஐபி அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அப்புறம் ஒரு 50-60 நாள் கழித்து அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருந்தால் என்ன, அது 60 நாள் கழித்து தானே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த மேன்கைண்ட் ஃபார்மாவில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கான். இவனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்தடுத்த ஒரு 20-30 நாட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நண்பர்களே, இந்த மாதம் என்பது தொடங்கிடுச்சு. அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு ஜூன் 30 அப்படின்ற அன்னைக்கும் சரி, அதே மாதிரி அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு ஜூலை 7 அப்படின்றது ரொம்ப முக்கியமான நாட்கள். திங்கட்கிழமை ஏன் அப்படின்னா, அந்த 2 நாட்களில் எந்த பங்குகள் பெருசாக மூமெண்ட் காட்டுறானோ அவன்கள் மீதி 20 நாளைக்கு ஏதாவது பெரிய மூமெண்ட் காட்டுவாங்களா, அல்லது ஏதாவது ஒரு வயலண்ட் ட்ரேடர்களுக்கு தேவை. ஒரு வயலண்ட், அது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, அல்லது பெருசாக இப்படி வாலட்டைல்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன மாதத்தில் சிடிஎஸ்எல் அப்படின்ற ஒரு பங்கு இப்படி தான் ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சுது. அப்புறம் விளையாட்டு போல் அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். இந்த 30 நாளில் அது ஏகப்பட்ட விளையாட்டு, குட்டிக்காரன் ஆடிட்டா ராமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குட்டிக்காரணங்களை அடிச்சிருக்கு. ஸோ மிகப்பெரிய மூமெண்ட், ட்ரேடர்களுடைய சொர்க்கபுரி. அப்போ இந்த மாதத்தில் மிக முக்கியமான பங்குகள் இந்த வார திங்கட்கிழமை, ஸோ அடுத்த 20-30 நாளைக்கு விளையாட்டு காட்டக்கூடிய பங்குகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திங்கட்கிழமை அன்னைக்கு பிஎன்பி பெருசாக இல்லை, ஒரு 5% தான் மூமெண்ட். இந்த டாப் 4 பங்குகள் பெருசாக மூமெண்ட் அப்படின்றத காமிச்சிருந்தான். ஒரு உதாரணத்துக்கு இந்த கெய்ன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்குது. திங்கட்கிழமை அன்னைக்கு இப்படி நடந்தது, அதுக்கு அடுத்து 2 நாட்கள் இருக்குது. அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில. பிஎன்பி அப்படின்ற பங்கு ஏதோ ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, காணாத கருவாட்டை கண்ட மாதிரி ஓடுனாங்க அப்படின்ற மாதிரி. திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேண்டில் போட்டவன் அதுக்கு அடுத்து 2 நாட்களுமே மொமெண்டமில் இருக்குது. ஸோ அடுத்த 30 நாட்கள் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. இது எஃப்என்டோ செக்மெண்ட்டில். இதுவே நிஃப்டி 500ல் மிகப்பெரிய கேண்டில் போட்ட இந்த ரேமண்ட் ஆகட்டும், ஏபிஎல் லிமிடெட் என்ன செய்ய போகிற அப்படின்ற மாதிரி இந்த பங்கு 1100 மண்டே அன்னைக்கு டாப் ஹை 988. இதுக்குள்ளேயே நீ விளையாண்டினா கூட 10-20% இன்னும் விளையாட வேண்டியது இருக்குது. பிரேக் அவுட் ஆனாலும் சந்தோஷம்தான். அல்லது ஏதாவது பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இருந்தாலும் அசால்ட்டாக 900 என்ற லெவல் கூட தூரமாக இருக்குது. ஸோ அடுத்த 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரி மூமெண்ட் காட்ட போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அலம்பிக் ஃபார்மா, தீபக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு ஒரு பங்கு, இவனுக்கு கீழே 1600 முத்தமிட்டு இப்படி ஆடினாலும் சரி தான், அல்லது அதை உடைச்சாலும் சரி தான், ஏறினாலும் சரி தான், மிகவும் வால்டிலிட்டியாக ஒரு 9 பங்குகள் அடுத்த 30 நாளைக்கு இவன் தான் பெரிய ஃபோக்கஸில் இருப்பான், பயங்கரமாக வயலண்ட் இருப்பாங்க, இதை தான் ட்ரேடர்கள் அதிகமாக முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு 9 பங்குகள் லிஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால், இந்த வாரத்துக்கு இப்போது 9 பங்குகள் வந்திருக்கு. இனி அடுத்த வார திங்கட்கிழமை என்ன அப்படின்றது பார்க்கணும். அவ்வளோதான். இந்த ரெண்டையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரேடர்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த 20 நாளைக்கு இந்த பங்குகளுக்குள்ளேயே உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த மாதம் தொடங்கிடுச்சு. முக்கியமாக இந்த எஃப்ஐஎஸ்டிஐஸ் டேட்டா அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. அந்த வகையில் நம்ம ஜூலை மாதம் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய ஒரு முட்டை. என்ன முட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1970 கோடி அப்படின்னு செல்லிங்கில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ். இனி போக போகத்தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம எல்லாருமே நெருப்பு கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 25,000 கீழே போகலையே, அப்படி 25,000 கீழே போகாத வரைக்கும் எனக்கு என்ன கவலை, ஏன்னா மார்க்கெட் இவ்வளவு தூரம் அள்ளி கொடுத்துருக்கு. பல பேர்த்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் அப்படின்ற மாதிரி மைனஸில் இருந்து கிட்டத்தட்ட +1 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கும் போது, இனி நான் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாச்சே அப்படின்னு நெருப்போட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ எப்படி எங்களை காப்பாற்றுறதுக்கு 25,000 அப்படின்ற ஒரு அளவுகோல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தற்போதைய வரைக்கும் நிஃப்டி 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறதுனால மார்க்கெட்டில் இன்னுமே சிறிய இன்பங்கள் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்கக்கூடிய பல பங்குகள் திடீர்னு சில பங்குலாம் 3% 4% இன்றைக்கும் கூட ஏறித்தான் இருக்கான். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட்டினுடைய நிலவரம் இருக்குது. ஆனால் கேரே செட்டிங்கா அப்படின்ற மாதிரி பல கரடிகள் இந்த இடத்துல கூட்டு வேலை செஞ்சு ஏதாவது இறக்கி விடாமல் இருந்தால் சரி.
ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எது எப்போ நடக்குன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணணும்னா அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிடக்கூடாது. கீழே போகையில் விற்றுப்புட்டு மேலே போகையில் வாங்கிறது என்பது ஆப்போசிட்டான வேலை. அந்த ஆப்போசிட்டான வேலையை மட்டும் பண்ணிடக்கூடாது. அதை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் ஹைன்னு யாருனாலும் சொல்ல முடியும். அது 40,000 கூட போகலாம் நிஃப்டி, யாருனாலும் சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாது. அதுக்குன்னு பல பேர் கமெண்ட் போடுறது என்ன இது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா, இன்னும் நல்லா மேலே ஏறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், கடைசியில் கீழே இறங்கி லாஸ் ஆகி போச்சுன்னா அந்த காலத்தில் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதனால் எப்போவுமே ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ அல்லது நெருப்போட ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் நெருப்போட விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எந்த லெவல் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் லெவல் அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சில குட்டி குட்டி பங்குலாம் போய் சில பேர் மாட்டிக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த சயன் டிஎல்எம் அப்படின்றது வெறும் 3775 கோடி தான் இதனுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டலே, டிவிடெண்டும் கொடுக்கல. இந்த பங்கு என்ன இருக்குது, இவ்வளவு தூரம் மார்க்கெட் ஏறி வந்திருக்குல்ல, இங்கே பார்த்தீங்களா மார்க்கெட் எப்படி ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. ஆனால் இந்த சிஎன்டிஎல்எம் ரெக்கவரி ஆகி வந்திருக்கா, இப்படி ஏறி வந்த சமயத்திலே கூட இன்னுமே தூங்கிக்கிட்டு இருக்கான். இனி அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் 30 கோடிக்கு மேலே ஏதாவது 40-50 கோடின்னு கொடுத்து இவனை ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் கான்செப்டில் கீழ் தூக்கி விட்டாங்கன்னா தான் ஆச்சு. இல்லைன்னா வேறு ஏதாவது தகவல்கள் வருதா அப்படின்னு தேடிக்கிட்டு கொண்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போய் எதுலேயும் சிக்கிடக்கூடாது. மொத்தமாக மார்க்கெட்டே விளங்கும்போது போர்ட்ஃபோலியோ இறங்குறதுல தப்பு இல்லை. பட் மொத்தமாக மார்க்கெட்டே ஏறி இருக்கும் பொழுது போர்ட்ஃபோலியோ ஏறாமல் இருந்தால் தப்பு. ஸோ இப்போ கூட மறுபடியும் அதே மாதிரி தப்பு அடுத்த 8 மாதம் 1 வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நடந்துடக்கூடாது. ஒரு இடம் மேலே வந்தான்ப்பா, அப்புறம் மறுபடியும் இப்போ பார்த்தா ஒரு 8 மாதம் கழித்து கீழே இருக்கான் அப்படின்ற மாதிரி மட்டும் எதுவும் நடந்துடக்கூடாது. ஸோ மார்க்கெட்டை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நண்பர்கள், இந்த சமயத்தில் உங்களுடைய ஐடியா சொல்லுங்கள். ஒரு நண்பர் யோசிக்கிறார், என்கிட்ட சில பணம் இருக்குது, பிளான் ஏ எல்லாத்தையும் கொண்டு போய் லம்சமாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் 20-30 வருஷம் கழித்து பார்த்துக்கலான்னு நினைக்கிறதா, இல்லை பிளான் பி இருக்கிற பணத்தையெல்லாம் கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் ஒரு 20-30 வருஷம் கழித்து பார்க்குறதா. ஏன்னா அசட்டுன்னு உள்ளே இறங்கிட்டா அது ஒரு 20 வருஷம் கழித்து பார்க்குறதா ஒரு நல்ல விஷயம். அப்படி இல்லையா, எஸ்ஐபி மூலியமாக இருக்கிற பணத்தை தொடர்ந்து உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு வேறு மாதிரி யோசித்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதுதான் கேள்வி. இந்த மாதிரி 5 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதை ஒவ்வொரு சில மியூச்சுவல் ஃபண்டில் 25,000 ரூபாய் பிரித்து போட்டுட்டு ஓகே எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், அல்லது கோல்டு காயினை வாங்கிட்டு அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்களாக இருந்தால் என்ன யோசிப்பீங்க? நானாக இருந்தால் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வின்னிங் ஃபார்முலா அப்படின்றது ஒரு ஸ்டாக்கை போய் எடுக்கிறது எஸ்ஐபி மூலியமாக எடுக்கிறது தான் ஒரு அருமையான மெத்தடாக என்னுடைய எண்ணம். ஏன்னு கேளுங்க, அன்றைக்கி கூட ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தார், போய் ஒரு பங்கை வாங்குவாங்க, நான் உள்ளே போன காலை வச்ச நேரம் டொயங்கி அவன் இறங்கிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி இருக்கும் அல்லது இப்படி இருக்கும் அல்லது இப்படி தான் இருக்கும். நம்ம ராசிக்கு சத்தியமாக இப்படி போய் ரொம்ப ரொம்ப ரேர். அப்படியே அந்த பங்கு போனாலும் அதில் நம்ம பிடிச்ச ஒரு ரீட்டைலர் பிடிக்கக்கூடிய இடம் ஸ்வீட் பாயிண்ட் அப்படின்றது இவ்வளவா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய உயர பிடிக்கிறது லட்சத்தில் ஒருத்தராக தான் இருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னாக்கா எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்கில் போட்டுட்டு இவர் நண்பர் நினைக்கிற மாதிரி இந்த பிளான் சியில் இங்கேருந்து மாதமான ஒரு அமௌண்ட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பொசிஷனை பில்ட் பண்ணுற மெத்தடை தான் நான் பெரும்பாலும் யோசிப்பேன். ஏன்னா இங்கே அமௌண்ட்டு வந்து சேஃப்டி ஆயிடுது. இதில் வர்ற வட்டியோ அல்லது இதில் இருக்கக்கூடிய பணத்தையும் எடுத்து கொஞ்சமாக இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது காஸ்ட் ஆவரேஜ் படியும் ஆயிடுது. அந்த மாதிரி தான் நான் யோசித்து பார்ப்பேன் பிளான் சியை. பரவாயில்ல, 4-5 வருஷம் ஆகிட்டு போகுது, கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து சில பேர்லாம் சிரிப்பாங்க, என்ன தியாக அன்றைக்கி 2000-3000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. ஆமாம், அப்படி கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அது ஒரு 40-50 லட்சமாகவோ அல்லது 4-5 கோடியாகவோ என்னைக்காவது ஒரு நாள் ஆயிரும் இல்லை. அந்த மாதிரி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல். ஒரு நண்பர் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4-5 மணிக்கெலாம் எந்திரிச்சு வீடு கூட்டியெல்லாம் இவரே குளமெல்லாம் போட்டு உட்காந்துக்கிட்ட மாதிரி மார்க்கெட் இப்போ 25,000க்கு கீழே போச்சுன்னா அம்மாடி கரடியோ அப்படின்னு பல பேர் 25,000 மனசில் ஒரு தைரியமான ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் மார்க்கெட்டை 21,000 ரூபாய்க்கு இழுத்து விட பார்க்குறாப்புல. அந்த 21,000 வர்ற வரைக்கும்
ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இனி என்னன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் மார்க்கெட் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கத்தானே செய்யுது. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, திடீர்னு இறங்கியும் ஒரு வாய்ப்பு, திடீர்னு ஏறியும் ஒரு வாய்ப்புன்னு மார்க்கெட்டுக்குள்ளே இந்த 4 சினாரியோவும் நடந்துக்கிட்டே இருக்குது. இவர் எதிர்பார்க்கக்கூடிய சினாரியோ இது அப்படின்னா 100%ல் 25% ப்ராபபிலிட்டி அப்படின்றது எதிர்பார்த்து வந்துக்கிட்டு இருக்கார். இது இல்லை, இது டக்குன்னு இறங்குற மாதிரி நடந்தாலும் சரிதான், நடக்கலினாலும் சரிதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி சரக்குன்னு 26,000 போகணுன்னா நீங்கள் டக்குன்னு போக வேண்டிய இடம் அமெரிக்கா. அங்கே எங்கள் அண்ணன் ராமலிங்கம் இருப்பார். அவரை பார்த்து நீங்கள் சனி ஞாயிறு அன்றைக்கி ஏதாவது ஒரு பேட்டி எடுத்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் லீவு, அதனால் அவரை பேட்டி எடுத்து ஏதாவது ஒரு நியூஸை சொல்லி விட்டார்னா திங்கக்கிழமை அன்றைக்கி என்ன நடக்குன்னே தெரியாமல் காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பயங்கர வால்டிலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் நண்பர்களே. இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மிக முக்கியமான தகவல். ஒன்று, இந்த கல்யாண் ஜுவல்லர் அப்படின்ற பங்கு அது சமீபத்தில் கோல்டுனுடைய விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சே, இனி என்ன பண்ணுறது? இப்போ சமீபத்தில் அக்ஷய திருதி கூட சேல்ஸ்னுடைய வேல்யூ ஓரளவுக்கு ஓகே விட்டு போகல, ஆனால் சேல்ஸ் ஆன கோல்டுனுடைய மதிப்பு பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ தங்கத்தினுடைய விலை ஏறிச்சுனாக்கா அதை கன்சம்ஷன் பண்ணுறது கம்மியாகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால சமீபத்தில் பல தங்க கம்பெனிகள்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுடைய மூவ்மெண்ட் ரொம்ப சுமாராக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வார்னுடைய ப்ராப்ளம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால, மிடில் ஈஸ்டில் பிரச்சனை கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கோல்டுனுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் மறுபடியும் இந்த தங்கத்தை விற்கக்கூடிய கம்பெனிகள் மறுபடியும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கடந்த ஒரு 10-15 நாளாக இந்த கோல்டு அடிப்படையாக கொண்ட இந்த கல்யாண் ஜுவல்லரி எல்லாம் பிப்ரவரி மாதத்தில் இருந்த ஹை, ஸோ இந்த இயர் டு டேட் 2025 ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு வருடத்தினுடைய ஹை வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவனு இப்போ சென்டர் பாயிண்டில் வந்துக்கிட்டான். அருமையான விலை 400 இங்கே 600 இங்கே ஒரு மாதிரி பிக்கப் ஆகி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மிக முக்கியமான தகவல், இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்றது கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்படி ஒன்று இருக்குது. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்ததுக்கப்புறம் இனி தொடர்ந்து ஏறுமா, எப்படி அந்த டாடா கம்யூனிகேஷன் மாதிரி ஏறுமா இல்லை என்னன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த மகாராஷ்டிரா பேங்க் அப்படின்ற பங்கும், இது முதல்ல ஸ்மால் கேப்பில் இருக்கா, மைக்ரோ கேப்பில் இருக்கா, மிட் கேப்பில் இருக்கா அப்படின்றதான் கேள்வி. எஸ், யாரெல்லாம் மிட் கேப்னு கெஸ் பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே கரெக்டு. மிட் கேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் இவனு கல்யாண் ஜுவல்லரி மாதிரியே மிக ஒரு முக்கியமான இந்த 2025 உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ 1 இயர் ஹை வருவானா அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரில. இந்த 2 பங்குகள் இன்றைக்கி ஒரு முக்கியமான பங்குகளாக மார்க்கெட்டில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. நன்றி, வணக்கம்.